ஓகே. அக்கா வந்துட்டாங்க. உள்ள வா பார்வதி. பார்வதி, அம்மா சொன்னபடியே உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. உனக்காக நான் பாத்திருக்கிற மாப்பிள இவர்தான் பார்வதி. இவர் பேர் பாலா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். மாசம் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இவங்க பாலாவோட அப்பா அம்மா. இவதான் பொண்ணு. பொண்ணை பாத்துக்கமா. பார்வதி, நீ உள்ள போய் புடவை மாத்திக்கிட்டு வந்திருக்கிறவங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வாமா. பரவாயில்ல, இருக்கட்டும் சார், பரவாயில்ல. மாப்பிள்ளையோட வீட்டை சேர்ந்தவங்களும் பொண்ணை பாக்குறதுக்காக தான் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம். ஆனா நாங்க தான் பொண்ணை பாத்துட்டோமே, அப்புறம் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? பையன் சொல்றதும் சரிதானே. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்கிற பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா கிடைக்கிறதுக்கு அகிலா மேடம் தான் காரணம். இவங்களுக்கு தான் நாம நன்றி சொல்லணும். பாலா, உங்க அப்பா அம்மா பார்வதியை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீ எதுவுமே சொல்லலையே. பார்வதியை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மேடம். குட். அப்போ நாளைக்கே ஆதி மித்ரா நிச்சயதார்த்தத்தோட உங்க நிச்சயதார்த்தத்தையும் வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? உங்க பேச்சுக்கு மறுபேச்சு எங்க இருக்கு மேடம்? அப்படியே செய்யலாம் மேடம். சுந்தரம், உங்க விருப்பம் தாம்மா, ஏன் சந்தோஷமா அப்படியே வச்சுக்கலாமா. பாலா மேடம், நீ பார்வதி கிட்ட ஏதாவது தனியா பேசணும்னு விருப்பப்படுறியா? நீங்க பெர்மிஷன் கொடுத்தா கொஞ்சம் பேசிக்கிறேன் மேடம். கோ. நீயும் பார்வதியும் போய் கார்டன்ல பேசிட்டு வாங்க. சரிங்க மேடம். தேங்க்ஸ் மேடம். நான் கிளம்புறேன். தேங்க்யூ மேடம். சரிங்க மேடம். ரொம்ப நன்றிமா. பார்வதி, அம்மா தான் சொல்லிட்டாங்கல்ல, மாப்பிள்ளையோட பேசு. போமா, போமா மாப்பிள்ள. பேசிட்டு வா. போயிட்டு வரேன். பேசிட்டு வா. போ. ஆண்டி, கல்யாண பொண்ணு யார் கூட ஆண்டி பேசிட்டு இருக்காங்க? கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கிட்ட கிடையாது, அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கா.
ஆண்டி மேல ரூம்லயும் இல்ல, கீழே எங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன், இங்கேயும் இல்ல. எங்க போயிருக்காங்க? உனக்கு விஷயம் தெரியாதா? அக்கா அந்த சமையல்காரிக்கு மாப்பிள்ளை பாத்திருக்காங்க. அந்த மாப்பிள்ளையும் அப்பா அம்மாவும் வந்தாங்க. அவங்கள கூட்டிட்டு அக்கா அவுட் ஹவுஸ் போயிருக்காங்க. பெண் பாக்கும் படலம் நடந்துட்டு இருக்கு ஐஸ்வர்யாக்கா. ஓ, நடக்கட்டும் நடக்கட்டும், சந்தோஷமா நடக்கட்டும். ஆனா ஆண்டி அவுட் ஹவுஸ் போனதுதான் எனக்கு பிடிக்கல. சரியா சொன்ன ஐஸ்வர்யா. சமையல்காரிக்கு மாப்பிள்ள பார்த்ததெல்லாம் ஓகே, ஆனா ஆன்ட்டி ஏன் அவங்கள அவுட் ஹவுஸ் கூட்டிட்டு போனோம்? அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அக்கா எதையுமே காரணம் இல்லாம செய்ய மாட்டாங்க மித்ரா. இதுக்கும் கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் அத்தை. பெரியத்த வராங்க. வந்துட்டால. மித்ரா, ஆண்டி, உங்க அப்பா அம்மாவை நாளைக்கு வர சொல்லியிருந்தேனே, அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? நான் இவ்ளோ நேரம் அவங்க கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருந்தேன் ஆண்டி. நாளைக்கு ஷோரா வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. குட். ஐஸ்வர்யா, சொல்லுங்க ஆண்டி. நீ இந்த வீட்டோட 2வது மருமகளா இருந்தாலும் ஆதி மித்ரா கல்யாண வேலைய நீதான் மூத்த மருமக இடத்துல இருந்து கவனிக்கணும். ம், சரிங்க ஆண்டி. நீயும் உன் சின்ன அத்தையும் ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட்டா இருந்து எல்லா வேலையும் கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் சொல்லுமா அத்தை? நானும் சின்னத்தையும் பாத்துக்கிறோம். என்ன அகிலா, என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்க? பார்வதிக்கு பாத்திருக்கிற மாப்பிளைய பத்தின டிஸ்கஷனா? நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்குங்க டிஸ்கஷன்? ஐஸ்வர்யாவ மூத்த மருமக இடத்துல இருந்து மித்ரா ஆதி கல்யாண வேலைகளை எல்லாம் கவனிக்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். வெரி குட். ஆமா, பார்வதிக்கு மாப்பிளை பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னியே, பார்வதியை பார்க்க மாப்பிளை எப்போ வராரு? மாப்பிள, அவர் அப்பா அம்மா எல்லாரும் பார்வதியை வந்து பார்த்தாச்சு. நானே அவங்கள அவுட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போய் எல்லா விஷயங்களையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வரேன். உமா, அத்தை, பார்வதியும் மாப்பிளையும் கார்டன்ல தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ அவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு போய் கொடு. சரிங்க அத்தை. நாளைக்கே 2 ஜோடிங்களுக்கும் நிச்சயதார்த்தம் வச்சிடலாங்க. நீ சொன்னா சரியா தான் இருக்கும், அப்படியே பண்ணிடலாம். ம். ஐஸ்வர்யா, சொல்லுங்க ஆண்டி. நிச்சயதார்த்தத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் கூடவே இருந்து கவனிச்சுக்கோ. நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. குட். ஆதி, சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. அதனால நீ இப்போ இருந்தே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிக்கோ. ஆபீஸ் ஒர்க் எல்லாம் அருணுக்கும் ஷாமுக்கும் பிரிச்சு கொடுத்துறேன். சரிம்மா, அப்படியே பண்ணிக்கலாம். அருண், மா, ஐஸ்வர்யாவுக்கு சொன்னதுதான் உனக்கும் சொல்றேன். நீ ஆதியோட தம்பியா இருந்தாலும் ஆதியோட கல்யாணம் முடியற வரைக்கும் ஆதிக்கு அண்ணனா இருந்து பொறுப்பா மத்த எல்லாத்தையும் பாத்துக்கோ. சரிம்மா, நான் பொறுப்பா இருந்து பாத்துக்கிறேன். ஷாம், ஆண்டி. அருண் கூட இருந்து நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ. ஓகே ஆண்டி, நான் பாத்துக்கிறேன் ஆண்டி.
ம் தேங்க்யூ. மித்ரா, ஆன்ட்டி நாளைக்கு உன் பேரண்ட்ஸ் வந்துருவாங்கல்ல? கன்ஃபார்மா வந்துருவாங்க ஆன்ட்டி. ம் ஓகே. இங்க இருங்க. சரி ப்ரோ. வந்ததுலேருந்து 2 பேரும் எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்கோம். லேடிஸ் ஃபர்ஸ்ட், அதனால நீங்க பேசுவீங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, நானே பேசுறேன். நான் எங்க அப்பா அம்மாக்கு ஒரே பையன். உங்களுக்கு கூட ஒரு தம்பி இருக்கான்னு சாரி இருக்காருன்னு உங்க அப்பா சொன்னாங்க. எனக்கு பிடிச்சது என்னன்னா, டிஃபன்ல இட்லி ரொம்ப பிடிக்கும். இட்லிக்கு தொட்டுக்க தக்காளி தொக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க கூட நல்லா சமைப்பீங்கன்னு மேடம் சொன்னாங்களே. எனக்கு நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு தாங்க ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வத்த குழம்பு இருக்குல்ல, அதுக்கு அடிமைங்க நான். அப்புறம் ஸ்போர்ட்ஸ்னா எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் விளையாட சொன்னால் எனக்கு தெரியாதுங்க. மொபைலில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு சாங்ஸ் கேட்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இளையராஜா சாங்ஸ் தான் நான் அதிகமாக கேட்பேன். ராஜா சாங்ஸாக இருந்தால் சாப்பாடு கூட தேவையில்லைங்க. நிறைய நாள் ஹெட்ஃபோனில் ராஜா சாங் கேட்டுக்கிட்டே அப்படியே பெட்லேயே தூங்கிடுவேங்க. அப்புறம் அம்மா தான் எழுப்பி சாப்பாடுலாம் கொடுப்பாங்க. எனக்கு டைரக்டர்னா சங்கர்னா ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இப்போ கூட ஒரு படம் வந்துச்சே 2.0, சான்ஸே இல்லைங்க, செம்மையா பண்ணியிருந்தாரு. நீங்க பார்த்துட்டீங்களா 2.0? நீங்க பார்க்காம இருந்திருப்பீங்களா? நீங்க நிச்சயமா பார்த்துருப்பீங்க. எனக்கு பிடிச்ச ஹீரோ வந்து விஜய் சேதுபதிங்க. ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட யதார்த்தமான ஆக்டிங். ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம நயன்தாரா இருக்காங்களே, அவங்க தாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? விஜய் சேதுபதிக்கு பிடிச்ச ஹீரோயின் கூட நயன்தாரா தாங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல கூட அவரே சொல்லியிருக்காரு. எனக்கு பிடிச்சத நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு பிடிச்சத நீங்க சொல்லுங்களேன். ஏங்க அமைதியா இருக்கீங்க? கூச்சப்படாம சொல்லுங்க. உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க, பரவாயில்ல. சொல்லுங்கங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? யாரை பிடிக்கும்? எனக்கு பிடிச்சவங்க என் பெரிய பெரிய ஐயாவா? யூ மீன் மிஸ்டர் ஆதித்யா சார்? ஆமா, பெரியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அகிலம்மாவை பிடிக்கும், ஐயாவை பிடிக்கும், சின்னையாவை பிடிக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாலா. தேங்க்யூ சார். பார்வதிக்கு எங்க குடும்பத்து மேல விசுவாசம் அதிகம். எங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர் மேலேயும் உயிரா இருப்பாங்க. பார்வதிக்கு கோயில் போறது ரொம்ப பிடிக்கும். ரெஸ்ட் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆடம்பரமே இல்லாம எளிமையா அன்பா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓ, பார்வதிக்கு இந்த செம்பருத்தி பூனை ரொம்ப பிடிக்கும். பார்வதி கிராமத்தில் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து பார்வதிக்கு பிடிச்சது எதுவுமே முதல்ல சரியா அமையாது.
ஆனா கடைசியில பார்வதிக்கு எது பிடிக்குமோ அது அவளுக்கு பிடிச்ச மாதிரியே அமைஞ்சிரும். பார்வதியோட ராசி எப்படி? இந்த கல்யாண விஷயத்துல கூட உன் ராசிப்படியே உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும் பார்வதி. சந்தோஷமா இரு. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ அதான் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கேன் ஆண்டி. அப்புறம் எதுக்காக என்ன மும்பைல இருந்து அவசரமா வர சொன்னீங்க? ஆதிக்கும் உனக்குமான கல்யாண ஏற்பாடு கூட நல்லபடியா தான் நடந்தது. ஆனா கடைசி நேரத்துல தாலி கட்டும்போது நின்னு போலியா? அதே மாதிரி உன் தங்கச்சி கல்யாணமும் நின்னு போனா என்ன பண்ணுவ? என்ன ஆண்டி சொல்றீங்க? கல்யாணத்தை தடுத்து நிறுத்த அந்த ஆதி ஏதாவது பிளான் பண்றானா? கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஆதி இதுவரைக்கும் எந்த பிளானும் பண்ணல நந்தினி. அப்புறம் எதை வச்சு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றீங்க ஆண்டி? கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஆதி மட்டும்தான் பிளான் பண்ணணுமா? ஏன் நான் அது பண்ணக்கூடாதா? என்ன ஆண்டி சொல்றீங்க? அன்னைக்கு அந்த அகிலாண்டேஸ்வரி எடுத்திருக்கிற முடிவுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். மித்ரா ஆதி கல்யாணம் நல்லபடியா நடக்க நான் ஃபுல் கோஆபரேஷன் பண்ணுவேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு இப்படி மாத்தி பேசுறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? இப்போ நான் அதை தான் சொல்றேன். மித்ரா ஆதி கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் பக்கத்துணையா இருப்பேன். ஆனா அவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? இந்த கல்யாணம் நடக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னு இப்பவே தெளிவா பேசிடுறது நல்லது இல்லையா? அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். மித்ரா ஆதி கல்யாணம் நடக்கணும். மித்ரா அகிலாண்டேஸ்வரியோட மருமகளா அந்த வீட்ல காலடி எடுத்து வைக்கணும். அதுக்கு தடையா யார் வந்தாலும் அவங்கள உயிரோட நான் விட மாட்டேன். ஐயோ நந்தினி, நந்தினி கூல் கூல். நீ முதல்ல துப்பாக்கி இறக்கு. தெரியாம கைப்பட்டு நெத்தில பட்டு நீ இறக்குமா முதல்ல. எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? என்ன டென்ஷன் பண்ணது நீங்க தான் ஆண்டி. நான் துப்பாக்கிய கீழே இறக்கணுமா இல்ல புல்லட் உங்க நெத்தியில இறக்கணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஐயோ நந்தினி, என்ன நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, நான் ஆதி மித்ரா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லவே இல்ல. நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கறேன். அப்படி ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால எனக்கு என்ன லாபம்னு தான் நான் கேட்டேன். அதான் அத பத்தி டீல் பேசுறதுக்காக தான் நான் சென்னைக்கு வர சொன்னேன். நீ இப்படி பொசுக்குன்னு துப்பாக்கி எடுத்து நெத்தி மேல வைக்கிற. முதல்ல இறக்கு நந்தினி, இறக்கு. நான் ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன், நீ இறக்கு. உங்களை நம்பலாமா? 100% நம்பலாம். நீ இறக்கு. போங்க ஆண்டி. கொஞ்ச நேரத்துல என்ன டென்ஷன் பண்ணி எனக்கு கோவம் வர மாதிரி பண்ணிட்டீங்க. மித்ரா ஆதி கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த வீட்டோட அடுத்த அகிலாவா உங்களை ஆக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க என்னடானா நந்தினி, நீ என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. 25 வருஷமா அந்த வீட்ல டம்மியா இருக்கிற உங்களை ராணி ஆக்குறேன். அது அந்த அகிலாண்டேஸ்வரி உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. அது எனக்கும் தெரியும் ஆண்டி. மித்ரா ஆதி கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த அகிலாண்டேஸ்வரி உயிரோட இருக்க மாட்டா.
என்ன சொல்ற நந்தினி அது எப்படி நடக்கும்? நடக்கும் ஆண்டி. நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? ஆதி மித்ரா கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு அந்த அகிலாண்டேஸ்வரி ரொம்ப டயர்டா இருப்பா. அன்னைக்கு ராத்திரி பார்வதிய அகிலாவுக்கு பால் கொண்டு போய் கொடுக்க வைக்கணும். பார்வதி அகிலாவுக்கு கொண்டு போய் கொடுக்கிற அந்த பால்ல பார்வதிக்கே தெரியாம விஷத்தை கலக்கணும். விடியும் போது பொண்ணு மாப்பிள்ளைக்கு முதலிரவு முடிஞ்சிருக்கும். அதோட அந்த அகிலாண்டேஸ்வரி கதையும் முடிஞ்சிருக்கும். ஆதி தனக்கு கிடைக்காததுக்கு காரணம் அகிலாண்டேஸ்வரி தான்னு அந்த கோவத்துல பார்வதி பால்ல விஷம் கலந்து கொடுத்து அகிலாண்டேஸ்வரிய கொன்னுட்டான்னு பார்வதிய ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க தான் அகிலாண்டேஸ்வரி.